வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 16 மார்ச் 2026 திங்கட்கிழமை, 22 மார்ச் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாட்களுக்கு இடையில் இருக்க 7 நாட்கள் ஒரு வாரம் எப்படி இருக்க போகணும் வீடியோ தொகுப்பு. இப்போ சூரியன் சனி அஸ்தமனப்படுத்துகிறாரு உங்களுடைய லாபஸ்தானத்தில். அங்கே ஒரு ராசி சுக்கன் உச்சம். உங்கள் 2ஆம் வீட்டில் குரு சுயசாரத்தில், 4 கேது சுக்கன் சாரத்தில். உங்களுடைய 10ஆம் வீட்டில் செவ்வாய் புதன் ராகு, அதில் ராகு சுயசாரம், குரு பார்வை, குருமங்கள யோகம், சந்திரமங்கல யோகம். ஸோ கம்ப்ளீட்டாக 9 கிரகத்தையும் மைண்டில் வாங்கி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வழங்குறேன். அப்போது இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு கேட்டிங்கன்னாங்க, நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கிறோம். அந்த இலக்கு நோக்கி பயணத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி நடக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம ஒரு நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணால் அங்கே போய் சேரது ஈஸி. நான் பழனி போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த பழனிக்கு நான் டெல்லியிலேருந்து கிளம்பி வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ டெல்லியிலேருந்து இடத்துக்கு சேர்றேன், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றேன், அப்புறம் கோயிலுக்கு போகிறோம். ஒரு 4-5 நிகழ்ச்சியோடைய ட்ராக் அது. அந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னுடைய இந்த வழிகாட்டுதல் பயன்படும். அது தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ண நண்பர்களே. இப்போது பழங்களா போகலாம். அந்த ராசியார் புதனுக்கு ராசியார் சுக்கரன் உங்களுக்கு உச்சமாக இருக்கான் லாபஸ்தானத்தில். அப்போ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடம்புங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. மனது நட்சத்திராதிபதி நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம், ரோகி நட்சத்திரம், மிருகசீரிஷம் எதுவாக இருந்தாலும் பியூட்டி. அப்போ என்ன தோணுதுன்னா, உங்கள் ஜாதகத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்பு கஷ்டம். இல்லைன்னா யூ கேன் பி அரௌண்ட் 100% ஃபிட், தேர் இஸ் நோ ப்ராப்ளம். நட்சத்திராதிபதி எல்லாருமே நல்லா இருக்கிறா, ராசியாதி உச்சமடைகிறாங்கிற பொழுது நீங்கள் முயற்சித்தால் 400-500%, ஏன் 400-500 மடங்கு கூட மனசு தெளிவடையலாமே, மனது உறுதியடையலாமே. இலக்கை நோக்கி பயணம்னு என்ன? மனதில் ஒரு இலக்கை வைக்கணும், அதை நோக்கி பயணத்தில் பியூட்டிஃபுல்லாக போகிறோம். எப்படி பயணம் பண்ணுறது? தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் பாருங்கள், உற்சாகமாக இருங்க. இப்போது டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் உங்கள் டியூட்டியை கரெக்டாக பண்ணிங்கனால வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். பண்ணிட்டு தான் இருக்கேன் சார், ஒழுங்காக ஆஃபீஸ் போகிறோம், ஒழுங்காக வேலை செய்கிறோம், நான் ஏன் ஜெயிக்கலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமையாக இல்லை. அப்போ நிம்மதி, சந்தோஷம், ஒற்றுமை நான் சமீபத்தில் பார்த்தேன். உலகத்திலேயே சந்திக்கவே முடியாத ஒரு கெட்டவன். நீங்கள் இந்த மொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்தவன், அவ்வளோ கெட்டவன், லட்சக்கணக்கான கோடி பணம் வச்சுருக்கான். அப்போ யோசிச்சு பாருங்கள், அவனுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிருச்சு? அவன் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவன் நிம்மதியாக இருக்கிறான், பணம் சம்பாதிக்கிறான். அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு அறிவை விட முக்கியம் நிம்மதியாக, சந்தோஷமாக, ஃபோக்கஸாக இருக்கிறான். ஸோ நிம்மதியாக, சந்தோஷமாக, ஃபோக்கஸாக என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ மனதை உறுதிப்படுத்துங்கன்னா அது ஒரு கலை, இட்ஸ் அன் ஆர்ட். ஃபீல் ஈஸி, ஃபீல் ஹாப்பி, ஃபீல் கான்ஃபிடென்ட், யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற எல்லைக்குள்ளார வாங்க. குடும்ப விருத்தி மிக அருமையாக இருக்குது, செல்வ விருத்தி மிக அருமையாக இருக்குது, பேச்சுவார்த்தை எக்ஸ்ட்ராடினரி, டிஸ்கஷன் டிசிஷன் லவ்லி, எடுக்கிற காரியத்தை ஜெயிக்கலாம், எடுக்கிற முடிவில் ஜெயிக்கலாம். சாப்பாடு தூக்கம், திருமணி, வண்டி வாகனத்தில் இன்பம் இருக்குது, பயணங்கள் இருக்குது, தூர தேசத்தில் இருக்கிற செய்திகள் இருக்குது, வாழ்க்கை முன்னேற்றம் நன்றாக இருக்குன்னு சொல்லலாம், சொத்து விருத்தி இருக்குன்னு சொல்லலாம், சின்ன அம்மாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம், உங்களுக்கே ஒரு குட்டி ட்ரீட்மெண்ட் ஏற்படலாம், அது நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அதனால் நீங்கள் இன்னும் நன்றாக வரலாம். ஸோ யூ ஆர் அப்கிரேடிங் யுவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது, குடும்பத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன், மரியாதை இருக்குன்னு சொல்கிறோம், புகழ் இருக்குன்னு சொல்கிறோம், அரசாங்கத்திலோட நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், எதிரிகள், போட்டி, பொறாமை, சிக்கல்கள் எல்லாத்தையும் உடச்செறியலாங்கிறேன், அவங்களால நன்மை வருங்கிறேன். சார், தடை இருக்கிற இடத்துல வாழ்க்கை இருக்குது, தடை இருக்கிற இடத்துல ஒன்று தட்டிகிட்டே இருங்க, திறக்கலை என்ன பண்ணலாம்? சார், முயற்சி பண்ணிட்டே நடக்க மாட்டேது, என்ன பண்ணலாம்? எப்படி அந்த முயற்சியை ஜெயிக்கிறா சொல்லட்டுங்களா? உங்களால் முடியாத ஒரு விஷயத்தை அது கண்டிப்பாக நடக்கும், கடவுளே நீ எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு அதை அப்படியே விட்டுருங்க, கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. கடவுள் உங்களுக்கு அதை நடத்தி தந்துடுவார். அந்த இடத்துல வர வேண்டிய 10 கோடியை அங்கேருந்தே வாங்கி கொடுப்பாரு, அல்லது வேறு இடத்துலேருந்து வாங்கி கொடுத்துருவார். எந்த விஷயத்திற்கும் ஒரு முடிவுண்டு. வெளிமனதுங்கிறது அதிகபட்சம் 15 நாள், ஒரு மாதம். வெளிமனதை ஆளுமைப்படுத்துகிறதும் ஆழ்மனது தான். ஸ்டில் செய்ய முடியல, அப்போ ஆழ்மனதுக்கு விட்டுறணும். ஆழ்மனதுக்கு விடுறதுனா எப்படின்னா, அதை ஞாபகப்படுத்தாமல் ஒரு விஷயத்தை மறந்து விட்டாலோ மன்னித்து விட்டாலோ அதற்கான சொல்யூஷனை ஆழ்மனது கண்டுபிடிச்சிடும். அப்போ ஒரு எக்ஸ்ட்ராடியாக எப்பொழுதுமே ஜெயிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுறேன். எவ்வளோ சித்தாந்தங்கள் பாருங்கள், வாய் திறந்தால் எப்போல்லாம் தத்துவமாக வருது. ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடைது ரொம்ப எளிது. பெயர் மரியாதையோடு நீங்கள் தொடர்றீங்க. கடன், கவலை, நோயெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், போட்டியில் ஜெயிச்சலாம், பொறாமையில் ஜெயிச்சலாம். ஏன் இந்த வருட கடைசிக்குள்ளார 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ட்ராவல் பண்ணி பாருங்கள். என்னோட
குடும்ப விருத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நல்லா இருக்குதுன்ட்டு. இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்குது. நீண்ட காலம் வாழ்வதற்கான திட்டங்களை உங்களால் தீட்ட முடியும். அறிவுத்திறமை புத்திசாலித்தனத்தில் எந்த ஒரு கவலையுமே இல்லை. எப்படி 9 குறி சனி வந்து அஸ்தமனமயரான லாபஸ்தானத்தில் என்ன ஆனாலும் நல்லது. இப்போ மிதுன ராசி இருக்கீங்க ஒரு வேளை, அவங்களுக்கு அடுத்த வருஷம் சனி பேச்சு லாபஸ்தானத்தில் சனி நீசம் அப்படின்னா தப்பாக கிடையாது. லாபஸ்தானத்தில் உச்சமோ ஆட்சியோ நீசமோ பகையோ நட்போ என்னவாக இருந்தாலும் கிரேட். அப்போது லாபஸ்தானத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சனி சூரியன் சுக்கரங்கிறது விபரீத ராஜயோகம். தொழில்ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகு குரு பார்வை விபரீத ராஜயோகம். கேது பார்வை லாபஸ்தானத்துக்கு விபரீத ராஜயோகம். வீட்டுக்கு வெளியில் நீங்கள் மகாராஜா எக்ஸ்ட்ராடனரி லைஃப் வாழலாம். வீட்டுக்குள்ளாரே நல்லா இருக்குது. இது ஜாதகத்தில் இருக்குதான்னு பாருங்கள். ஒருவேளை ஜாதகத்தில் இல்லை என்ன பண்ணலாம்? we can try to plan. அல்லது குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, நிம்மதி, பிளானிங், அச்சீவிங். இப்போ காலையில் 11 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சு. அதே அவமானத்தை சாயங்காலம் வரைக்கும் நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அவமானத்தை நீங்கள் ஆழ்மனதுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஆழ்மனதுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்தின அவமானம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். திரும்ப நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவமானத்தை விட்டணும். அவமானப்படுத்தப்பட்டதை நீங்கள் மறக்கணும். அல்லது அதிலிருந்து கட்டாயம் வெளியே வரலினால், ஒரு துன்பத்தை அனுபவித்து பழகிவிட்டால் திரும்ப அந்த துன்பம் தான் ட்ரைனிங்கில் இருக்கும். நான் நிறையா என் வாழ்க்கை பாதையில் போனவங்களுக்கு எல்லாம் சொல்லிங்க, ப்ளீஸ் கோஆப்ரேட், ஃபர்கெட் திஸ் நான்சென்ஸ். கஷ்டம்தான் அவமானத்தை தாண்டி வர்றது. தாண்டி வந்துட்டால் ஜெயிச்சிடலாம். விட்டு விடுங்கள், வெற்றி அடையலாம். முடியலனா விட்டுருங்க, சரியாக போயிடும். தொங்காதே. அப்போ இந்த மாதிரி பியூட்டிஃபுல் கைடன்ஸ் எங்கிட்டருந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். தொழிலில் பெருத்த வெற்றி, பெருத்த லாபம் காத்துட்ருக்கு. உங்கள் ஜாதகத்திலேயே இல்லைனாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். அல்லது ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தின்னு எனக்கு படுது. என் கைக்கு ஒரு ஜாதகம் வருதுனால இது நல்லதாக இருக்குமோன்னு என் மைண்டுக்கு படுது. ஒரு வாரத்துக்கு 5% 10% ட்ரை பண்ணலாம் முன்னேறதுக்கு. ஒரு வாரத்துக்கு 10% ட்ரை பண்ணோம்னா 50 வாரம் இருக்குது. ஏன் 500% மேலே வரமாட்டோம்? 5 மடங்கு. நம்ம மூளைக்கு 72 லட்சம் மடங்கு ஜெயிக்கிற சக்தி இருக்குது. அப்போ நாம் ஒரு 10 மடங்கு ஜெயிக்க முடியாத ஒரு வருஷத்தில் முடியும். அதற்கான வழிகாட்டுதலும் அறிவும் சித்தாந்தமும் எனக்கு தெரியும். ஸோ வி ஹேஸ் டு கோ டுகெதர். ஒரு எபிலிட்டியோடு நம்மளால் தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு அருமையான வாரமாக நீங்கள் ரிஷபராசி எடுத்துக்கணும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சொன்ன ஆல் ரவுண்ட் பர்சனல் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டேன், எடுக்கிற முடிவில் ஜெயிப்பின்னு சொல்லிட்டேன், சந்தோஷம் நன்றாக இருக்குன்னு சொல்லிட்டேன், எங்காச்சும் வேறு தேசத்துலேருந்து தகவல் வரும்னு சொல்கிறேன், அரசாங்கத்தில் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், குழந்தைங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறேன், கடன் கிடைக்கும், கடன் அழியுன்னு சொல்கிறேன், போட்டியில் ஜெயிக்கலான்னு சொல்கிறேன், கடன் முனை வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு சொல்கிறேன், ஆயுசு கட்டின்னு சொல்கிறேன், அறிவு ஜெயிக்குன்னு சொல்கிறேன். தொழில் என்ன பண்ணுறது? ரிஷபராசியோட ஆங்கிள்லேருந்து பார்த்தா 2ஆம் வீட்டில் குரு நல்லாயிருக்கு, 4ஆம் வீட்டில் கேது ஓகே, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் எந்த கிரகமே இல்லை. அப்புறம் 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சந்திரன், அப்புறம் ராகு வேறு, அப்புறம் 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கரன் சனி. அப்போது இந்த ஒரு வாரம் முழுவதும் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் வீட்லேயும் 11ஆம் வீட்லேயும் உங்களுக்கு 7 கிரகங்கள் இருக்குது. இதை தவிர 2ஆம் வீட்டில் குருனா 8 கிரகங்கள் சரியாக இருக்கல. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு சொல்லி ஆகணும். உங்கள் ஜாதகம் தவறாக இருந்தால் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். அல்லது நீங்கள் பெரிய லட்சியத்தை அடையணும், இலக்கை வைத்து கொள்ளுங்கள். மிருகங்களுக்கு தான் இலக்கு கிடையாது. நம்ம இலக்கு வைக்கலைன்னா நம்மளுக்கு மிருகத்துக்கு வித்தியாசம் இல்லை. ஒரு இலக்கை அடையணுங்க, இலக்கை வச்சுக்கங்க, எனக்கு மெயில் பண்ணுங்கள், ஐ கேன் கைட் யூ. ஒரே வருடத்தில் நம்மளால் 10 மடங்கு ஜெயிக்க முடியும் எளிதாக. அதுக்கு எங்கள்கிட்ட டாக்டிக்ஸ் இருக்குது, வழிகாட்டுதல். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஜாலியாக ஜெயிக்கிறதுக்கான வழி. பாறையில் கல் உடைக்கிற மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. கீப் யுவர் மைண்ட் ஸ்டடி, தட்ஸ் ஆல். கன்சிஸ்டன்சி கேன் கிவ் ஆல் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி அடைவோம். கான்ஃபிடண்ட்டாக இருந்தால், கான்ஃபிடண்ட்டாக முயற்சித்தால் தோற்று தான் போவோம். அப்போ கான்ஃபிடென்ட், கன்சிஸ்டன்ட், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கேன் கிவ் கிரேட் லைஃப். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் உங்கள் ஜாதகத்தோடு சேர்த்து. நன்றி மகளே, உங்கள் மேலே எதிர்பார்க்குறேன்.